Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட லோ பட்ஜெட் ஹோம் டூரு. அது எங்களோட பிகினிங் ஸ்டேஜில் நாங்கள் வீடு பார்த்தது, அப்புறமா அப்படியே குக்கிங் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் vlogகும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமலைக்கும். இது ஆக்சுவலி கிழங்கா மீன் நான் வாங்கினேன். கிழங்கா மீன் பொரிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் க்ளீனிங் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட்ஜெட் வைஸ் கூட இது இந்த கிழங்கா மீன் கொஞ்சம் நமக்கு சீப்பாக இருக்கும். ப்ரைஸ் வைஸ் காஸ்ட்லி ரொம்ப. இப்போ தெங்கிரி, பாவல், எம்மாஸ் அந்த மாதிரி மீன்லாம், வஞ்சர மீன் அந்த மாதிரி மீன்லாம் ரொம்ப காஸ்ட்லியான மீன். இது கொஞ்சம் லோ பட்ஜெட்டான, ஆனால் இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கம்மி காஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். ஆனால் வேலை செம்ம ஜாஸ்தியாக இருக்கும். இது க்ளீனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுறேன். நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம அந்த மாதிரி சுரண்டி அந்த ரத்தம் அந்த உள்ளக்குள்ள ஒரு மாதிரி இதுவாக இருக்குல்ல, அதெல்லாம் சுரண்டி கத்தி வச்சு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கவுச்சி நாத்தை எடுக்காது. பெரும்பாலும் அந்த பகுதியில் தான் கவுச்சி நாத்தம் மீன் இப்போ கடையில் சம்டைம்ஸ் சாப்பிடும்போது கவுச்சி நாத்தம் அடிக்கிறதில்ல. இந்த மாதிரி அவங்க சரியாக க்ளீன் பண்ணலன்னா கவுச்சி நாத்தம் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா இப்படி கத்தியில் சுரண்டி நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு கழுவுனிங்கன்னா செம்ம சூப்பராக மீன் இருக்கும். ஃபிஷ் கழுவிட்டே என்னோடய ஸ்டோரி சொல்கிறோம். நாங்கள் பிகினிங் ஸ்டேஜில் நாங்கள் வீடே பார்க்கல. ஒரு லோன் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ண அப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை. காசு இருந்தால் தானே பார்க்க முடியும். லோன் போட முடியும்னு இருந்தால் பேங்க்கில் லோன் வாங்கி வீடு பார்க்கலாம் அப்படின்னு தோணும். நாங்கள் எந்த வீடுமே பார்க்க ஆரம்பிக்கல. ஓரளவுக்கு நாங்கள் சேவ் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம பாட்டுக்கு சேவ் பண்ணலாம். எப்போ நமக்கு அல்லாஹ்கிட்டேயும் துவா பண்ணலாம். எப்போ நமக்கு கிடைக்குமோ அப்போ நம்ம வாங்கலான்னு. எங்களோட போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன் 2 lakhs 2.5 lakhsக்கு வீடு பார்த்தோன்னே எல்லாரும் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு 2 lakhsக்கு எப்படி வீடு கிடைக்கும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. 2 lakhsன்றது 2 lakh மலேசியன் ரிங்கெட்டு. இந்திய மதிப்பீடு பார்த்திங்கன்னா 2.5 lakh மலேசியன் ரிங்கெட்னா இந்தியாவோட மதிப்பீடு 47 lakhs சம்திங் வரும். ஸோ நாங்கள் 47 lakhலேருந்து 50 lakhs அந்த மாதிரி தான் மேக்ஸிமமாக ஒரு 60 lakh அந்த அளவுக்கு தான் நாங்கள் எங்களோட பட்ஜெட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். பட் எங்கள் கையில் இருந்தது வெறும் 47 lakh தான். அந்த 47 lakh இந்திய காசுக்கு 47 lakhs வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீடு பார்க்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தாட்ஸே வந்துச்சு. ஸோ 47 lakh வந்தோடனே தான் நாங்கள் வீடு பார்க்க ஆரம்பித்தோம். நாங்கள் 47 lakhக்கு என்ன வீடு கிடைக்கும், 2.5 lakh தான் எங்கள் கையில் இருந்தது மலேசியன் ரிங்கெட்டு. 2.5 lakhக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 240 சும்மா நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமே, கோல்டு விற்று நம்ம வீடு வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் அங்கே கால்குலேஷன் போட்டோம். ஆனால் ஸ்டார்டிங்கில் ரொம்ப காசு கம்மியாக இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று அவுட்டரில் தான் வீடு கிடைக்கிது. அவுட்டர்னால் இவர் வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப தூரமாக இருக்கும், பிள்ளைங்க ஸ்கூலு எல்லாமே நம்ம பார்க்கணும். பட் நம்மக்கிட்ட இருக்க கம்மி காசுக்கு நம்ம அதை தானே நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆசைப்படலாம். பட் நல்ல ஏரியானா விலை ஜாஸ்தியாக இருக்குது. விலை கம்மியாக அப்படியே ஏதாச்சும் வீடு இருந்தால் அந்த வீடு கொஞ்சம் டேமேஜ்டாக நிறைய டேமேஜான வீடு மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் நாங்கள் நினச்சோம் சரி டேமேஜான வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வாங்கிக்கலாம், வாங்கி நம்ம ரெனோவேஷன் மாதிரி பண்ணிக்கலாம், அப்புறமா திருப்பி காசு சேர்த்து வச்சு நம்ம ரெனோவேஷன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ அதனால தான் நாங்கள் பரவாயில்ல லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் மினிமமாக ஒரு 3 ரூம் வீடு மாதிரி நாங்கள் பார்த்தோம். ஸோ 2 ரூம் வீடு தான் எங்களோட காசுக்கு நிறைய வீடு 2 ரூம் வீடு தான் கிடச்சிது. கீழே கூட ரூம் இருக்காது சில வீடுங்களில், வெறும் மேலே மட்டும் 2 ரூம் அந்த மாதிரி வீடு. நீங்கள் போன வீடு கூட பார்த்துருப்பீங்க, கீழே ரூம் இருக்காது, மேலே மட்டும். இந்த வீடு இன்றைக்கி நான் காட்ட போகிற வீடு இன்னும் லோ பட்ஜெட்டான வீடு. ஸோ அதுதான் நாங்கள் போய் பார்க்குறதுக்கு போனோம். அந்த வீடு நான் உங்களுக்கு எண்டிங்கில் நாங்கள் அந்த வீடை உங்களுக்கு காட்டுறேன்.
ஃப்ளாட் ஹவுஸ் கூட அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும். பட் ஃப்ளாட் ஹவுஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து ஃப்ளாட் ஹவுஸ் வந்து எங்கள் மாமியார்லாம் இருக்காங்க, லிஃப்ட்டில் ஏறணும், இல்லைனா படிக்கட்டில் ஏறணும். இந்த மாதிரி சீப்பான இதில் வந்து சில நேரத்தில் லிஃப்ட்டு கூட இருக்காது, படிக்கட்டில் ஏனோ எங்கள் மாமியாருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வயசானவங்க இருக்கிறதுனால. என் ஹஸ்பண்டுக்கும் ஃப்ளாட் ஹவுஸ் வந்து பிடிக்காததுனால ஃப்ளாட் ஹவுஸ் வந்து நாங்கள் பார்க்கல. முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்ட் ஹவுஸ் தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். போன விலாகில் கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி துவா வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ நாங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுற ப்ராசஸில் இருக்கிறதுனால எல்லாமே புக்ஸ் அதெல்லாம் வந்து அடுக்கி இருக்குது. அது இப்போ வந்து எங்கே இருக்குன்னு அதை தேடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்ஷால்லா நாங்கள் வீடு மாறி போனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த துவா வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்ஷால்லா. இல்லைனா அதுக்கு முன்னாடி அந்த புக்கு என் கண்ணில் தென்பட்டுருச்சுன்னா, ஏன்னா நாங்கள் உள்ளே அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம், கண்ணில் தென்பட்டுருச்சுன்னா அதை வந்து இன்ஷால்லா அந்த துவா வந்து நான் ஷேர் பண்ணுறேன். லோன் இல்லாமல் வீடு வாங்கணும் அப்படின்னாலே வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்கணும். நம்ம வந்து டெம்ப்ட் ஆகவே கூடாது. நம்ம சுற்றி உள்ளவங்களாம் லோன் வாங்கி வீடு வாங்கியிருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து டெம்ப்ட் ஆக மட்டும் செய்யக்கூடாது. எப்போவுமே நம்ம வந்து எந்த ஃபேமிலி பார்த்தோம் நம்ம டெம்ப்ட் ஆகக்கூடாது. நம்ம எப்படி பார்க்கணுன்னா வந்து அது ரசூலுல்லாவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து நமக்கு கீழே உள்ளவங்கள பார்த்தா தான் வந்து நம்ம வந்து அல்லாஹ் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்களே அப்படின்னு வந்து நம்ம ஹாப்பியாகவும். இப்போ நீங்கள் பாலஸ்தீன் மக்கள்லாம் எல்லாரும் பார்த்துருப்போம், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. டெய்லி வந்து ஒரு சாப்பாடு, அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு இல்லாமல், ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு சாப்பாடு இல்லாமல் அவங்க வந்து அந்த நாட்டில் வாழ்ந்துருக்காங்க. டெய்லி நம்ம சாவோமா, நம்ம கை போவோமா, கால் போவோமா, கண்ணு போவோமா, அந்த மாதிரி பயந்து அந்த குழந்தைங்க, அந்த பாலஸ்தீன் மக்கள்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துருந்தாங்க. அவங்கள பார்த்து கூட அப்பா நம்ம அந்தளவுக்குலாம் நம்ம கஷ்டப்படலையே, நம்ம எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து தோணும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து உங்களுக்கு மேலே உள்ள பணக்காரவங்களை வந்து பார்க்காதீங்க, நமக்கு கீழே உள்ளவங்கள பாருங்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கார் வச்சுருந்தீங்கன்னா கார் இல்லாதவங்கள பாருங்கள், பைக் வச்சுருந்தீங்கன்னா பைக் இல்லாதவங்கள, சைக்கிளில் போகிறவங்கள பாருங்கள், சைக்கிள் இல்லைன்னா கூட நமக்கு கால் இருக்கே அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஸோ வந்து எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். லோன் வாங்காமல் இருக்கணும்னா வந்து அதான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து நமக்கு மேலே உள்ளவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ நமக்கு எப்போவுமே வந்து அல்லாஹ் நம்மக்கிட்ட இருக்கிறது கூட நிறைய பேர்கிட்ட இல்லாமல் இருக்கும். ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து ஹாப்பி ஆனீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ட் ஆகாது. ஸோ நம்ம வந்து நிறைய வந்து க்ரீடி ஆக மாட்டோம். நம்ம ஹாப்பியாக நமக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஏற்றுப்போம். நம்ம வந்து அதுக்குன்னு வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் வாழணும்னு இல்லை, நமக்கு ஹலாலாக வந்து அல்லாஹ் நமக்கு காசு கொடுத்தா. இப்போ லோன் இல்லாமல் வீடு வாங்க முடிஞ்சால் நாங்கள் வந்து வாங்குவோம். லோன் போட்டு வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். லோன் போடாமல் வீடு வாங்குறீங்களா, மெர்சிடிஸ் வாங்குறீங்களா, BMW வாங்குறீங்களா, அது வந்து அல்லாஹ் உங்களுக்கு அந்தளவுக்கு பர்க்கத் கொடுக்கணும், கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் கடனாக வாங்கி கடன் வாங்கி மற்றவங்களுக்காக நிறைய பேர் என்னென்னா வந்து மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வாங்க தேவையில்லை. எந்த ஒரு திங்ஸும் வந்து நமக்கு தேவைன்னா நம்ம வந்து வாங்கலாம். ஸோ நல்லபடியாக இந்த லஞ்ச் விலாக் வந்து இந்த கீரை குழம்பு, ஃபிஷ்ஷு அது எல்லாமே வந்து நான் சமைச்சிட்டேன். ஏன்னா கீரை குழம்புனா ரொம்ப பிடிக்கும், இந்த ஃபிஷ் ஃப்ரையும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை கழுவுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. பட் இதெல்லாம் வந்து சமைச்சு குழந்தைக்கும் வந்து சூப்பராக வந்து சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு. இவளும் வந்து அவங்க அத்தா வந்து இந்த மாதிரி அவளை ட்ரெயின் பண்ணுறாரு, அவளே சாப்பிட சொல்லி. அப்போ வந்து நமக்கு ஊட்டி விட தேவையில்லை. ஸோ நம்மளோட பேர்டன் வந்து கொஞ்சம் குறையும். இந்த வீடு வந்து ஒரு லோ பட்ஜெட். நாங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து வீடு பார்க்க ஃபஸ்ட்டு வீடே பார்க்கவே நாங்கள் இல்லை, ஏன்னா எங்ககிட்ட காசு இல்லை. காசு வந்ததுக்கப்புறம் வீடு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பார்த்த வீடு தான் இது. எங்களோட 47 லட்சம், அதாவது 2 lakh சம்திங் அந்த மாதிரி காசு இருக்கும்போது சும்மா இந்த வீடை வந்து நாங்கள் பார்க்க போனோம். டிவி வாங்க லைசன்ஸா? ஒரு காலத்தில் எல்லாம் வந்து
என்னோட ஹஸ்பண்ட் வந்து கரண்ட் எல்லாம் செக் பண்ணுறாரு. அவர் அந்த வேலை அந்த மாதிரி அவர் வந்து இன்ஜினியர் தானே. ஸோ வந்து அவர் அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஹால் வந்து இப்படி தான் இருக்குது. மேலே வந்து 2 ரூமு, கீழே 1 ரூம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மேலே ரூம் வந்து இந்த மாதிரி தான், டைல்ஸ்லாம் இல்லை, ரொம்ப சின்ன சைஸ் தான் இது. ஒரு குவீன் சைஸ் பெட் போட்டால் தாங்குமா அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஓகே இல்லை, நம்ம ஒரு 3 ரூம் இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு இருந்தது. அதுதான் வந்து இந்த வீடை வந்து நாங்கள் பார்த்தா, இந்த ரூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ இந்த மாதிரி வீடு தான் நாங்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தோம் ஆரம்ப காலத்தில். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருந்து ரீசேல் வீடு தான் இது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இங்கே இந்த ரூம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. வாங்கிக்கலாம். ஆனால் ரினோவேஷனுக்கே நம்ம 70-80 வைக்கணும். Dua orang je boleh datang kan, tu masalah dia. ஸோ நான் வந்து ப்ரைஸ் சொல்கிறது வந்து ரொம்ப அக்யூரேட் கிடையாது, எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு 4 to 5 years பிஃபோராக நாங்கள் பார்த்தது. ஸோ எங்களுக்கு அக்யூரேட்டாக ஞாபகம் இல்லை. பட் இந்த ரேஞ்சு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ஒரு 50 lakhs இந்தியன் மணியில், மலேசியன் மணி பார்த்திங்கன்னா 250 ringgit, 250,000 ringgit. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு என்ன பார்க்க முடியுமோ அதுதான் நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ அதுதான் அக்யூரேட்டாக எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எனக்கு ஞாபகம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த வீடு வந்து நாங்கள் எங்களோட பிகினிங் ஸ்டேஜில் சொந்த வீடெல்லாம் நம்ம பார்ப்போமா அப்படின்ற இதில் வந்து அட்லீஸ்ட் நாங்கள் பார்க்கவாது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமேன்னு, அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வந்திருக்கோமேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் எப்போ லோன் வாங்கலையோ அப்போவே நாங்கள் எந்த சொந்த வீடும் பார்க்கல. ஏன்னா காசு இருந்தால் தானே பார்க்கணும், பார்த்து என்ன யூஸு. எப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்துச்சோ அப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் வீடு விலைலாம் வந்து பயங்கரமாக ஏறி போயிருந்தது. பட் அந்த பட்ஜெட்டுக்கும் வீடு வந்து கிடைக்கிது கைஸ். எப்பவுமே அல்லா நமக்கு தகுந்த மாதிரியும் வந்து அல்லா வந்து காட்டுவாங்க. ஸோ எங்களுக்கு தகுந்த மாதிரியும் இந்த மாதிரி வீடுங்கள்லாம் இருக்குது. நீங்கள் 250 lakhsக்கு கூட வந்து வீடு, ஈவன் புது வீடு கூட நான் வந்து அங்கே சைன் போர்டு பார்த்தேன், ஃப்ளாட் ஹவுஸ்லாம் வந்து விற்கிது. ஸோ நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, அல்லா நாடுனா நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.